மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் எனப்படும் சிபிஎஸ்இ சார்பாக நடத்தப்படும் பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் சென்னை மண்டலத்தில் 2ஆம் இடம் பிடித்த மாணவருடன் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்தும் நேர்காணலை பார்க்கலாம். ரத்னவேல், வணக்கம். சென்னையை சேர்ந்த மாணவர் அஜீஷ் சேகர் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்? அகில இந்திய அளவில் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவருடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது சிபிஎஸ்இ தேர்வில் சென்னை மண்டலத்தில் அஸ்வின் துங்கா ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார். அதாவது 500 மதிப்பெண்களுக்கு 492 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கணிதம் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அவரிடம் நம்ம இப்போது பேசலாம். இப்போ நீங்க ரேங்க் வாங்கியிருக்கீங்க, சிபிஎஸ்இல ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ரேங்காக படிச்சீங்களா? உங்களோட ஏம் என்ன? என்னோட ஏம் இன்ஜினியரிங் போகிறதுக்கு. நான் ரேங்காக படிக்கல, நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னு படித்தேன். இப்போ நல்ல இன்ஜினியரிங் சீட் வாங்கணும். உங்களோட ஏம் என்ன? இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க? ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னு இருக்கு. ஐஐடி போகணும்னு இருக்கு. ஐஐடியில் இப்போ நிறைய பிரிவுகள் இருக்கு, மெக்கானிக்கல், சிவில் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, இது என்ன பிரிவு போறீங்க? என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்க ஐஐடியில்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ண போறேன் ஐஐடியில். இப்போ ஐஐடியை பொறுத்தவரை ரொம்ப டஃப்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ ஆர்டினரி இன்ஜினியரிங் காலேஜஸ் விட ஐஐடி ரொம்ப டஃபா இருக்கு. என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றீங்க? கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. லாஸ்ட் 4 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அது ஐஐடி எக்ஸாம் கொஞ்சம் டஃப் தான், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த மாணவர் ஐஐடியில் நுழைவதற்கு தற்போது பயிற்சி எடுத்து வருவதாகவும், இந்த பயிற்சி 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏதுவாக இருந்ததாகவும் அஸ்வின் துங்கா தெரிவித்துள்ளார்.